ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் சுகமா இருக்கீங்களா? நீங்கள் சுகமாய் இருக்கும்படிக்கு ஒவ்வொரு நாளும் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த நாளிலும் பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய நினைத்து விட்டார். உங்களுடைய வாழ்க்கையில அதிசயத்தை செய்ய அவர் நினைத்து விட்டார். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக அவர் நினைத்திருக்கிறார். அந்த நினைத்த காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில துரிதமாய் அவர் செயல்படுத்த போகிறார். ஏன்னா அவர் நினைத்திருக்கிறார், அவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாட்களில உங்களை நினைத்தபடியினால அந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. வாசிக்கிறேன், கேளுங்க. இங்கே யோபுல பார்க்கிறோம், 42:2 வாசிக்கிறோம், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் நினைத்தது ஒன்றுமே என்ன செய்யாது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் நினைத்ததை அவர் செயல்படுத்த போகிறார். உன்னுடைய வாழ்க்கையிலே அவர் அற்புதத்தை செய்ய நினைத்து விட்டார். அது நிமித்தம் நீ ஆசீர்வதிக்கப்பட போகிறார். இங்க யோபுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், யோபுடைய வாழ்க்கையில தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று சொல்லி அவன் அறிந்திருந்தான். அவர் செய்ய நினைத்தது ஒன்றுமே தடைபடாது என்று சொல்லுகிறார். அன்றைக்கு ஆண்டவர் உங்களை நினைச்சிட்டாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில் அவர் நினைச்சிட்டாரு. அதனால அவர் அதிசயத்தை உங்களுக்கு செய்ய போறாரு. அவர் நினைச்சிருக்காரு, இந்த நாளில் உன் வாழ்க்கையில நான் அற்புதத்தை செய்யும்படியாக நினைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, பிசாசு ஒரு பக்கம் போராடினாலும் கூட யோபு தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரையே சார்ந்திருந்தபடியினாலே தேவன் கொடுத்தார், தேவனே எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி அதில் அவன் சந்தோஷமாய் இருந்தபடியினாலே இழந்து போன எல்லா ஆசீர்வாதத்தையும் அவன் ரெட்டிப்பாய் பெற்றுக்கொண்டது போல இன்றைக்கு நாளிலும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே என்ன அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் நினைத்திருக்கிறாரோ அதை செயல்படுத்த போகிறார். இந்த நாட்களையும் யோபுவினுடைய முன்னிலைமையை பார்க்கலாம், பின் நிலைமை ஆசீர்வதிக்கப்பட்டதா இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு அதே போலதான் எல்லாவற்றையும் இழந்து ஒரு தரித்திர நிலைமையில இந்த நாட்டில் ஒன்றுக்கும் உதவாதவர்களைப் போல நீங்க காணப்பட்டாலும் கூட, தள்ளப்பட்டவர்களைப் போல ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களா இருந்தாலும் கூட ஆண்டவர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதித்து இந்த நாளிலே உங்களை கனப்படுத்த போகிறார். உன்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை அவர் செய்ய போகிறார். ஏன்னா உன் வாழ்க்கையை அவர் நினைச்சிட்டாரு, உன் வாழ்க்கையில அற்புதத்தை செய்யணும்னு சொல்லிட்டு அந்த அற்புதத்தை செய்து உங்களை கனப்படுத்தி உயர்த்தும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளில் ஒரு வெளிச்சம் உங்களுடைய குடும்பத்திற்காய் உதிக்க போகிறது. ஒரு வெளிச்சம் உங்களுடைய குடும்பத்தை பிரகாசிக்க பண்ண போகிறது. ஒரு வெளிச்சம் இந்த நாட்களில் அநேகருக்கு முன்பாக உயர்த்த போகிறது. மலை மேல் இருக்கிற பட்டணத்தை போல ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கை இந்த நாளிலே அதிசயத்தை செய்து ஒரு உயரமான இடங்களில் உங்களுடைய கால்களை அவர் நிற்க பண்ண போகிறார். நீங்க கவலைப்படாதீங்க, ஏன்னா அவர் உங்களை நினைச்சிட்டாரு, உங்க வாழ்க்கையை நினைச்சிட்டாரு. என் பிள்ளை இந்த கஷ்டத்துல, இந்த நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, பிள்ளைகள் நிமித்தம் துக்கப்பட்டு கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறாங்க. என் பிள்ளைக்கு இடைய வாழ்க்கையில நான் அதிசயத்தை செய்ய போறேன், ஒரு அற்புதத்தை செய்ய போறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் இந்த நாளில் உங்களை நினைத்து இருக்கிறார். அந்த நினைத்த காரியத்திலே உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிட போகிறார். பயப்படாமலும் நீங்க கலங்காமலும் இருந்து நீங்க தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபித்த காரியத்திற்குரிய பதில இந்த நாட்களை பெற்றுக்கொள்ள போறீங்க. பயப்படாதீங்க, கலங்காதீங்க. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதத்தை செய்கிற நேரம் வந்தாயிற்று. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட தகப்பனே அப்பா, உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே, ஆண்டவர் எனக்கு ஏதாவது செய்ய மாட்டாரா, எப்படியாவது என்னை உயர்த்த மாட்டாரா என்று சொல்லி ஏங்கி தவித்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற காரியத்திலே நீர் ஒரு அற்புதத்தை செய்து அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மேன்மையை கொடுத்து நீர் அவர்களை கனப்படுத்த போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் கைது சில எல்லா பிரயாசங்களையும் நீர் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் நிச்சய வாக்குத்தத்த வசனத்தின்படி நான் அவர்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த நாளிலே நீர் அவர்களை உயரமான ஸ்தலங்களிலே நடக்க பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.